ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வச்சு 4 விசில் விட்டுறலாம். ஒரு பக்கம் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து கடல மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து சக்தி மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நார்மல் பதத்துக்கு வந்து மாவு வந்து இருக்கணும். ஒரு பக்கம் வந்து வானல் வச்சுக்கலாம். அது வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டு தோலெலாம் எடுத்து வச்சு தனியாக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கோங்க தோல் இல்லாமல். இப்போ வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணோடனே நல்லா வெடிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு பக்கம் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போயே வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் வந்து சூடாக வச்சுக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக வந்து ரவுண்டாக பால் மாதிரி இது உருளைக்கிழங்க வந்து இது பண்ணிட்டு மாவில் டிப் பண்ணி ஒரு 2லேருந்து 3 பீஸ் தான் வந்து ஆயிலில் வந்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து திருப்பி திருப்பி நல்லா வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. ரவுண்டாக பால் மாதிரி ஆக்கிட்டு மாவில் வந்து நல்லா டிப் பண்ணியாச்சு. டிப் பண்ணி ஒரு பீசஸாக வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3லேருந்து 4 பீசஸ் வந்து ஆயிலில் வந்து போட்டுக்கலாம். ஒரு பீசஸாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி விட்டுக்கிட்டு நல்லா வந்து எண்ணெயை வந்து வடிகட்டிடுங்க. ஒரு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக வந்து உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.